வெல்கம் டு தெய்வானே கிச்சன். ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தக்கூடிய முருங்கைக்கீரை வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையில் புரதம், இரும்பு சத்து, நீரிழிவு நோயை சரிப்படுத்தக்கூடியது. இதுபோல் முருங்கைக்கீரை நன்மைகளை சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வாரம் முடியாது, கண்டிப்பாக முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்ச பிறகு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையில் சேர்த்துடலாம். கீரை நல்லா வெந்து வரட்டும். கீரை இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு கீரையையும் தண்ணியையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த முருங்கைக்கீரை தண்ணியில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து முருங்கைக்கீரை சூப்பாக குடிச்சிங்கன்னா கை கால் வலி, எலும்பு வலிக்கு ரொம்ப நல்லது. ஒரு பேனில் 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்து இந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வரமிளகாவும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு இடிக்கல்லில் சேர்த்து இந்த அளவு இடித்து எடுத்துக்கலாம். அது கீரையோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை மசாலாவையும் கீரையோடு சேர்த்து கீரையோடு நல்லா ஒன்றா கலந்து வரும்போது கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சுவையான முருங்கைக்கீரை வேர்க்கடலை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.